ஒட்டிக்கணும் பரவாயில்ல, ஒரு லோ கிளாஸ் கிட்ட வாங்கி விடுறா. தமிழ் எல்லாம் எப்படி வாழணும்னு எங்க தலைவர் அருமையா ஒரு பாட்டு பாடி இருக்காரு பாரு. பஸ்ஸுக்கே காசு இல்ல, தலைவரா? யாருக்கு யாரா தலைவன்? அது இல்லடா, நல்ல படம்டா. இப்ப உதப்படுவேன், வேற ஏதாச்சும் கேள். இந்த படத்துக்கு மட்டும் கூப்பிடாத. 5 வயசுல எங்க ஐயா தோல் மேல உட்காந்துன்னு இதே கொட்டையில தான் படம் பார்த்தேன். அப்பயும் இதே ஹீரோ தான் ஒரு அரியா குட்டியோட ஆடி கிடந்தாரு. நல்லா பார், அதே ஹீரோ தான் தான் பேத்தி வயசுல ஒரு அரியா குட்டிய கூட இன்னும் ஆடி கிடக்காரு. தமிழங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க சொல்றாங்களா? முதல்ல சொல்ற இவங்க தமிழங்களா? கேக்குற நமக்கு அறிவு வேணாம். என்ன நேரா கொண்டு வந்துட்டு போய் லைன்ல வாயா. இது சப்போர்ட்டா? யார் எப்ப வருது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. பாரதி சாரமன்கள வேலை இல்லாம நாய் மாதிரி தெரியும் போது எவ்வளவு திமிரு. யார பத்திர நாய் சொன்ன? எங்கல பத்த சொல்லுடா. ஏன் சொல்லப்பட்ட? பாத்தீங்களா படுத்துட்ட? எப்படிலாம் ஏமாத்தணும் பாரு. ஏய், எங்க வர பக்கத்து வந்து உன்ன மாதிரி எத்தனை பேரு இந்த வேலையில சேரும் போது பைசா குறைச்சி பைசா சர்டிபிகேட் கொடுத்து இன்னும் இந்த நாட்களை விட்டு ஏற்ற மாட்டேங்க. இல்ல எப்படி வேலை கிடைக்கும்? இல்ல எப்படி வேலை கிடைக்கும்? சார் பல்சட்டை புடிங்கிட்டாங்க சார். போலீஸுக்கு போன் போடுங்க சார். யோ சும்மாரியா, இப்பெல்லாம் விவரம் தெரிஞ்சு போச்சு, முடிச்சுக்கிட்டானுங்க. பேசாம போ. இந்த ஏபிசிடி டவுன்ல உட்கார்ந்து படிச்சுட்டு என்ன அட்டகாசம் பண்றீங்க? மார்க்க காட்டி முதல்ல வந்து அரசாங்க வேலையில உட்கார்ந்துறது, அப்புறம் அவன் தம்பி அண்ணன் புள்ளன்னு எல்லாரையும் இழுத்து உள்ள விட்டுறது. உங்க வர அரசாங்க வருமானத்துல 3/4 பணத்தை நீங்களே சம்பளமா எடுத்துட்டு கொழுக்குறீங்களா? விவசாயிங்க பிள்ளைங்களா இந்த புழுதியிலே கடந்து ஏறி கலப்பையை கட்டிக்கிட்டே கிடப்பா. 3 வேளையும் காத்தோ புயலோ மழையோ, உங்களுக்கு மழை பேஞ்சா என்ன காஞ்சா என்ன, தேதி பிறந்தா சம்பளம், வேலையை விட்டு போனாலும் காசு, சத்தாலும் காசு. சரியா சரியா போட்டீங்களா சட்டத்தை? சட்டமா போட்டிருக்கீங்க. 10 வருஷமா அலையிற எங்க பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாதுறான். இங்க போர் முந்தைய கழிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்க. ஒண்ணு இப்ப வேலை கொடு, இல்ல உங்க கண் முன்னாலேயே குடிச்சிட்டு என் உத்தர விட்டுருவேன். சேத்தா யாருக்கு நஷ்டம்? நம்ம அப்பா தாலுக்கு தான் லாபம் உணவுக்கு. செத்து போட்டு ஒரு கோட்டை கடிச்சிட்டு கூட வருவா. பத்திக்காரனுக்கு ஒரு நியூஸ். வாழ்க்கை எடுத்து போராட கத்துக்கணும். சாவுறானா? சரி அழுவாத சார், அதை ரெனியூவல் பண்ணி கொடுங்க சார். நம்ம சீக்கிரமா சூஸ் கொடுப்பா. தம்பி உன்னூருக்கு எத்தனை மணிக்கு பஸ்? நம்ம காசு கொடுத்துட்டுனா? ஐயோ பாவம் ஊமையா, அத நான் பாத்துக்கிறேன். 2 பழம் தின்னு பார்த்தா நல்லா இருக்கு. பஸ்ல இருப்ப தப்பிச்சிட்டேன். பேசாமா பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, இங்க வர. சிதம்பரம் முதலியார்ட்ட வேலைக்கு சொல்லியிருந்தேன், போய் கேட்டு போகணும். வரியா? அப்ப எனக்கு பஸ்க்கு நானே போட்டு போட்டுக்கிறேன். பெலா 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 பண்டுடி பெலா பண்டுடி பெலா 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 வா வா பெலா பெலா. சார் பெலா பெலா சார். சார் பெலா வாங்கிட்டு போங்க சார். வாங்க சார். அப்புறம் வாங்கிக்கிறேன். எங்க முதலியார் இல்ல? வாங்க சார். செத்த நேரத்துல வந்துருவாரு. பெலா 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 எல்லாம் மானாரி பெலா ஓடியா ஓடியா ஓடியா. பெலா பெலா குடுக்கலாம் குடுப்பா. எவ்வளவு நேரம் பேசுவீங்க? என்ன விலை? 100 ரூபா 100 ரூபா. ஏன்பா இத வாங்கிக்கிட்டு போய் அறுத்து கூறு போட்டு என்ன விலைக்கு விக்கிறது? நாங்க ஏழைங்க கார்ல போற வரவங்கள்ட்ட வித்துக்க. நானும் உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன செய்யறது? நானே ஒரு புரோக்கர். வட்டிக்கு வாங்குறேன்ப்பா. கொஞ்சம் இரு, கேட்டுன்னு வரேன். என்னப்பா அந்த 4 பழத்தை என்ன விலைன்னா கொடுத்துடலாம். அதான் சொல்லிருக்கேன்ல, அது வந்தா கொடுத்துரு. உன் கமிஷன் எடுத்துக்கலாம் சரி, எடுத்து காட்டியும் சரி. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போ. பார்த்தல அவர் சொன்ன விலைக்கே தர்றேன். எனக்கு கமிஷன் போனாலும் பரவாயில்ல, கொடு. இந்த தம்பி ஏய் சிவதான சிவதான கார்ல வர வியாபாரத்தை விட்டு சில்லறை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். வாங்க சார், வாங்க சார். பெலாபடி தானே சார்? ஏன் கூட சார் பாத்துட்டு வாங்க. அங்கல பாக்காதீங்க சார், திருட்டு பசங்க சார். இங்க வாங்க, என் ஃப்ரெண்ட் சார். வாங்க இங்க வாங்க. இந்த 1300 ரூபாய் இருக்கு. உரக்கடைக்காரனை கொடுத்துட்டு ஹோட்டலுக்கு வந்துருங்க, நான் வந்துடுறேன். யோசிக்காம வாங்க சார். சரி
நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வாடாவா ஏன் கடைக்கு வர நீங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் இங்க பாத்துட்டாங்க வர்றேன், கொஞ்சம் இருங்க. தேங்க்ஸ் சார். அறுத்த உடனே தண்ணி விளையாட நுழைச்சலை கொடுத்து ஏமாத்த மாட்டேன் சார். தண்ணி பாய்ச்சல கடந்து வாயில வைக்க முடியாது சார். இது இந்த ரோடு போலமெல்லாம் ஒரே ஒரு காய் காலி குப்பத்தும் நேட்டா இருந்துச்சு. எல்லாம் மானாவாரி மாசம் சார். அப்படியே தேன் மாதிரி இருக்கு சார். வர சொல்லி சீக்கிரம் சார். நான் வெறும் புரோக்கரா இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். கொலையெல்லாம் எப்படி இருக்கா? நம்ம அந்த பலாப்பழத்தை வாங்குறதுக்கு தங்கத்தை புடிச்சு பாக்குற மாதிரி புடிச்சு பாக்குறீங்க. மத்த பொருளெல்லாம் வாங்குறதுக்கு போய் சார் பாக்குறீங்க. நேர கடைக்கு போக வேண்டியது 4 கூட்டுக்கு சைடு. அதுக்குள்ள இருக்க சாயத்தண்ணி 4 வருமா சார்? 6 மாசத்துக்கு முன்னாடி அடைச்சு வச்சு கொடுக்குறான். இதுக்கெல்லாம் எவனும் ஒருத்தனும் ஒண்ணு பேசுறது இல்ல. ஒவ்வொன்றுக்கு 10 ரூபா எடுத்து நீட்ட வேண்டியது. அப்படி ஸ்டைலா உருட்டி உருட்டி உறிஞ்சி உறிஞ்சி நக்கி நக்கி குடிக்க வேண்டியது. அதுக்கு உங்க ஹீரோ தாண்டா 50-60 லட்சம் வாங்கிட்டு விளம்பரத்துல நடிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவை பழத்தோட நடிக்க வைக்கலாமா? யோ, என்னையே இந்த பழத்தை விக்கிறதுக்கு என் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பணத்தை அள்ளி வீசுறேன்னா 1000 பழம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. தப்பா இருக்காங்க சார். நீங்க காசு கொடுத்து ஈஸியா வாங்கிட்டு போடுவீங்க. இந்த பழம் உங்க கைக்கு வரக்குள்ள விவசாயி எப்படிலாம் சாவரம் தெரியுமா சார்? பிஞ்சு விட்டது எல்லாமா காயாவது. அதுக்கு உரம் போட்டு மருந்தடிச்சு ராப்பகலா காபந்து பண்ணி எங்களை மாதிரி புரோக்கர் கிட்டையும் இந்த வியாபாரியும் கிட்டையும் நடையா நடந்து அந்த விவசாயி காசு வாங்குறதுக்குள்ள அடுத்த வருஷம் வந்துரு சார். உங்க மனசை இறங்காத சார். அவங்க விக்கிறோட நான் குறைச்சு தரேன் சார். நியாயமா இந்த அட்ரஸ்க்கு 50 காய் அனுப்பிச்சிரு. ஆமா, விக்கிறதுக்கா ஊட்டா? வீட்டுக்கு தான். எடு 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 எடு. எவதானா இன்னைக்கு முடிச்சது நரிம வேண்டாம். தரேன். இன்னைக்கு 2 படத்தை காட்டி விட்டுறேன். பேசாம எடுத்துட்டு விட முதல்ல. மீசக்கார கரவட பாத்தியா? மீச தொங்கியே போச்சு. பழத்தை அனுப்பிச்சு வச்சிரு. என்ன மீதி அட்ரஸ் கொண்டு அனுப்பிச்சிரு சார். தேங்க்ஸ் சார். இருக்கத்துல நீட்டு சிகரெட் அடியா. இவர் புதுசா வந்து வியாபாரம் பண்ணிட்டு போடுவாரு. நாங்க ஈ ஓட்டதா? நாங்க என்ன ஊமத்தாடியா? நான் என்ன வெளியூர்காரனா? பக்கத்துல தியாகவெளி தாங்க என் ஊரு. படிச்சுட்டு வேலை இல்ல. முதலியார்ட்ட கேட்டேன், கொடுத்தாரு. முதலியாரா? முதலியாரு அவனுங்க அடிச்சு கொண்டு போறேன். அங்க போக மாட்டேன். அவன் அடிக்கிறாங்க, நான் செத்தா போறேன். என்ன இந்த அந்த பக்கம் போனா கண்ணு அடிக்கிறாரு, இந்த பக்கம் வந்தா நீங்க அடிக்கிறீங்க. நான் எங்கேயா போவேன்? உனக்கு அறிவு இருக்காயா? பையன் யாருன்னு தெரியாம 5 நிமிஷத்துக்கு கந்தரகோலம் பண்ணிட்டீங்களா? ஏன் காலுக்கு விட்டார பாத்துட்டு சும்மா இருந்த? பையன் மேல எதுவும் தப்பு இல்லைங்க. போயா போயா என்ன சிவதானே இப்படி வா.